ஒவ்வொரு குறள்லையும் அதிகாரம் 67, 68, 69 இப்படி ஒவ்வொன்றா போட்டுட்ருக்கேன். ஒரு அதிகாரத்துலேயும் அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. அந்த அதிகாரத்துக்கு ஒரு விளக்கம் இருக்குது. அந்த விளக்கத்தில் பார்த்திங்கன்னா இதை பற்றி தான் இதில் இந்த அதிகாரத்தில் இருக்கும், இந்த பற்றி தான் அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு சும்மாவாவது உக்காந்து ஒரு ரீட் பண்ணி அதோட விளக்கத்தையும் சொல்லி கொடுங்க. அதில் நிறைய விஷயம் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஒரு முறையாவது படித்து பாருங்கள். வாரம் ஒரு 3 திருக்குறள் குழந்தைங்களுக்கு விளக்கம் சொல்லி கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. அதிகாரம் 69 தூது. குறள் 681. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் வேந்தவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் வேந்தனவாம் பண்புடைமை தூதுரைப்பான் பண்பு. விளக்கம். அன்புடையவன் உயர்குடியில் பிறத்தல், மன்னர் விரும்புதல், நல்ல குணம் உடையவனாதல் ஆகியவை தூது செல்பவரின் தன்மைகளாகும். தூது. அதிகாரம் 69 குறள் 682. அன்பறிவு ஆராய்ந்து சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு இன்றியமையாத 3. அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதுரைப்பார்க்கு இன்றியமையாத 3. விளக்கம். அன்பு, அறிவு, ஆராய்ந்த சொல்வன்மை ஆகிய 3ம் தூது செல்பவரிடம் இருக்க வேண்டிய இன்றியமையாத குணங்களாகும். அதிகாரம் 69 தூது. குறள் 683. நூலாருள் நூல் வல்லவன் ஆகுதல் வேலாருள் ஹென்றி வினை உரைப்பான் பண்பு. நூலாருள் நூல் வல்லன் ஆகுதல் வேலாருள் வென்றி வினை உரைப்பான் பண்பு. விளக்கம். அரச நீதி கற்று அறிந்தவர்களுள் சிறந்த அறிவுடையவனாக இருத்தல் வேற்றரசரிடம் சென்று தன் அரசருக்கு வெற்றி தரும் சொல்லை சொல்லும் தூதுவனின் இலக்கணம். தூது. அதிகாரம் 69 குறள் 684. அறிவுறு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. அறிவுறு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவுடையான் செல்க வினைக்கு. விளக்கம். இயற்கை அறிவு தோற்ற பொலிவு சேர்ந்த கல்வி ஆகிய 3 தன்மைகளும் உடையவனே தூது சொல்லுதல் வேண்டும். அதிகாரம் 69 தூது. குறள் 685. தோகச் சொல்லி தூவாக நீக்கி நகச் சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. தொகச் சொல்லி தூவாத நீக்கி நகச் சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. விளக்கம். செய்திகளை சொல்லும்போது தொகுத்து சொல்லியும் பயனில்லாதவற்றை நீக்கியும் இனிய சொற்களால் மகிழும்படி சொல்லியும் நன்மையை செய்பவனே தூதனாவான். தூது. அதிகாரம் 69 குறள் 686. கற்றுக்கண் அஞ்சான் செலச் சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது. கற்றுக்கண் அஞ்சான் செலச் சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது. விளக்கம். நீதி நூல்களை கற்று பகைவரின் பார்வைக்கு அஞ்சாது தான் வென்ற காரியத்தை பகை அரசர் ஏற்கும்படி சொல்லி காலத்தோடு பொருந்த அதை முடிக்கத்தக்கவனே தூதனாவான். அதிகாரம் 69 தூது. குறள் 687. கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. வகை அறிந்து சமயம் பார்த்து இடமறிந்து சொல்லும் வழியை எண்ணி அவ்வாறு சொல்லுபவன் சிறந்த தூதனாவான். தூது. தூது. அதிகாரம் 69 குறள் 688. தூய்மை துணைமை துணி உடைமை இம்மூன்றின் வாய்மை வழியுரைப்பான் பண்பு. தூய்மை துணைமை துணி உடைமை இம்மூன்றின் வாய்மை வழியுரைப்பான் பண்பு. விளக்கம். தன் அரசன் சொன்னதை அவ்வாறே சொல்லுவோனது இலக்கணம் நல்லொழுக்கம். அவர் அமைச்சர் துணையாகும் தன்மை உண்மை ஆகியனவாகும். தூது.
அதிகாரம் 69 குறள் 689. விடுமாற்றம் வேந்தர்க்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய்சோரா வன்கணவன். விடுமாற்றம் வேந்தர்க்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய்சோரா வன்கண அவன். விளக்கம். தனக்கு வரும் துன்பத்தை அஞ்சி தாழ்வான சொல்லை வாய் தவறியும் சொல்லாத உறுதி உடையவனே தன் அரசன் சொன்ன சொல்லை வேற்று அரசரிடம் சென்று சொல்வதற்கு உரியவன். தூது. அதிகாரம் 69 குறள் 690. இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. விளக்கம். தான் சொல்லுவது தனக்கு மரணத்தை தருமாயின் அதற்கு அஞ்சாது தன் அரசனுக்கு நன்மை தரக்கூடியதை சொல்பவனே தூதன்.